செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை எக்ஸ்ட்ரீம் கிரேட். எடுக்கிற முடிவில் நீங்க அழகா ஜெயிக்கலாம். என்ன முடிவெடுத்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் யுவர் லைஃபாக கூட, உதாரணத்துக்கு பிறந்த குழந்தையிலிருந்து வாழ்ந்த காலத்திலே இது பெஸ்ட் வருஷமாக கூட இருக்கலாம். அப்படி கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா அடிச்சு பின்னிலாம் அருமையான காலமாக எடுத்துட்டு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். சிங்கப்பூரில் சவுத் சிங்கப்பூர்ல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு ஒரு அழகான பார்லர். இந்த வீடியோ ரிஷப ராசிக்கு ஏப்ரல் 2025 எப்படி இருக்குங்க வீடியோ. நண்பர்களே, இந்த கோச்சாரங்கிறது ரொம்ப பயன்படும். காரணம்னா தினசரி வாழ்க்கையை என்ன நடக்கும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போகிறது மாதிரி வாழ்க்கை. இப்போ இந்த பார்த்து போனால் டைரெக்டாக எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ யாராவது புதுசாக வந்து சொன்னாங்கன்னா கேட்டாங்கன்னா இந்த இடம் இது வந்து இங்கே போய் ஜாயின் ஆகுதுங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு நடந்து போகிற பாதை எளிதாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொன்னோன்னா வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். இட்ஸ் லைஃப் கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ஜாதகத்தோட சம்டைம்ஸ் டிஃபர் ஆகலாம். ஒரு 20% பீப்புள் டிஃபர் ஆகலாம். அவங்க ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ எப்படி நம்ம பலன் சொல்ல போறோம்னா, உங்களுக்கு ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 6 கிரகங்கள் சேர்ந்துருச்சு. இப்போ சந்திரன் வந்து அனைவா 29ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு என்னமோ ஹி கேம்ஸ் டு மேசராசி. இப்போ இந்த அடுத்த 30 நாட்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இந்த 5 கிரகங்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு சூரியன் பேச்சு சித்திரை 1 மேசராசிக்கு காலையில் 9 மணினா, ஏப்ரல் 14ஆம் தேதி ஏப்ரல் 30 வரைக்கும் நம்மளுக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சூரியன் உச்சம். அப்போ நான் 2 பாட்டாக பிரித்து இந்த பலனை தரப்போகிறேன். முதல் 13 நாட்கள் ஏப்ரல் 1 to 13, அடுத்து ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் அடுத்த 17 நாட்களுக்கான பலன். முதல் 13 நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. உங்களுடைய உடம்பு மனசு எக்ஸலன்ட், எந்த கவலையும் இல்லை. 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் அது ஒரு த கிரேட் லைஃப். அப்போ உடம்பு மனசும் ராயலாக இருக்குங்கிறோம். அதில் எந்த கவலையும் இல்லை. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை எக்ஸ்ட்ரீம் கிரேட். அருமையான செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற முடிவில் நீங்கள் அழகாக ஜெயிக்கலாம். என்ன முடிவெடுத்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. சாப்பாடு, தூக்கம், திருமணி, வண்டி, வாகனம், சொத்து சுகம் எக்ஸ்ட்ராடினரி. கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், தேவையான அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்கலாங்கிற ஃபேக்டர் வர்றது மட்டும் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஜாதகத்தில் ரிஸ்க் எடுக்கலாம்னா எடுங்க. என்ன தசாபுத்தியும் முக்கியம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை சனி திசையில் உங்களுக்கு ராகு புத்தி நடந்தால் எக்ஸ்ட்ரீம் பீக். சனி திசையில் சுக்கிர புத்தி நடந்தால் எக்ஸ்ட்ரீம் பீக். ராகு சுக்கிரபத்தி நடந்தால் எக்ஸ்ட்ரீம் பீக். அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தில் நன்றாக இருந்து மேபி அந்த சனி திசை சுக்கிரபத்தினா ஜாதகத்தில் சனியின் சுக்கரனும் நல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஜாதகத்துக்கு நல்லா கோத்ரூ பண்ணுற அஸ்ட்ராலஜர் போய் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுங்க. இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை கைட் பண்ணுறேன். பியூட்டிஃபுல்லாக அக்யூரேட்டாக மினிமம் 501% அக்யூரசி இஸ் தேர் வித் மீ. எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறோம். அவங்க கிரேட்டாக ட்ராவல் ஆகிறாங்க, ஒன்றா ட்ராவல் ஆகிறாங்க, நம்ம ஜெயிக்கிறோம். இதுதான் என்னுடைய பலன். அடுத்து பார்த்தோன்னாங்க கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம்னு சொன்னேன். அதுதான் ஜாதகம் பார்த்துக்குன்னு சொன்னேன். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அருமையாக இருக்கும். 7 செவ்வாய் 3ஆம் வீட்டில் நீசா எப்படி அருமையாக இருக்குன்னாங்க, அந்த லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறதுனால ஒன்றும் தொந்தரவு பண்ணார். ஆக்சுவலி சூரியனோட சேர்ந்து சுகஸ்தானோட சேர்ந்து அது அருமையாக இருக்குது. லைஃப் லாங் லைஃப் இருக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கலாம். அறிவும் திறமையும் ஜெயிக்குது. அப்பாவுக்கு அருமையாக இருக்குது, அம்மாவுக்கு அருமையாக இருக்குது, சகோதரர்களுக்கு நன்றாக இருக்குது, அனைவருக்கும் நன்றாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலை ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு காலேஜ் ஸ்கூலிங் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எக்ஸ்ட்ராடினரி. நகை, பொருள், ஆபரணம், நிம்மதி, சந்தோஷம், உடல்நலம் எல்லாம் அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு வேலை எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ப்ரொமோஷன், புதுசாக ஜாப் கிடைக்கிறது எல்லாம் இருக்குது. வேறு ஸ்டேட்டுக்கு போகலாம், வேறு கண்ட்ரிக்கு போகலாம். அருமையான வாழ்க்கை முன்னேற்றத்தை நீங்கள் அடையிறீங்க. அடுத்து ஒரு வேலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண நியூ கிளைண்ட்ஸ், நியூ பீப்பிள், நியூ கஸ்டமர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. வேறு நாடுகளுக்கு போகலாம், பெருத்த லாபம் கிடைக்கலாம், பெரிய வெற்றி கிடைக்கலாம். இந்த வருடம் 2025 பீக் ஆஃப் யுவர் லைஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் யுவர் லைஃபாக கூட, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 40 வயசு, உங்களுக்கு ஒரு 60 வயசு சொன்னீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து வாழ்ந்த காலத்திலே இது பெஸ்ட் வருஷமாக கூட இருக்கலாம். என்ன காரணம்னா 2ஆம் வீட்டில் குரு வந்துருவார், லாபஸ்தானத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த வருடம் 2025-26 தி பியூட்டிஃபுல் 2 years ஆஃப் யுவர் லைஃப். அப்போ ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு அடி தட்டி காய் போட்டு போக வேண்டியதானே. அப்படி கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா அடிச்சு பின்னிலாம் அருமையான காலமாக எடுத்துட்டு போகலாம். மேபி நல்ல மென்டர், நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கும். நான் உங்களை கைட் பண்ணுறேன். வித்தின் வீக் எல்லாம் பேசலாம். அப்போ எக்ஸ்ட்ரீமாகவே ஜெயிக்கிற ஒரு 13 நாட்களாக இதை எடுத்துக்கலாம். இந்த 13 நாட்கள் கழிச்சு இப்போ அடுத்த 17 நாட்கள் நான் போகிறேன். அந்த பலன் எப்படி இருக்க போகுது? ஏப்ரல் 14 காலையில் 9 மணிலிருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வர 17 நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்ட நண்பர்களே, தொழில்ஸ்தான சனி வந்து லாபஸ்தானத்தில் அருமையாக இருக்கான். ராகு, புதன், சுக்கரன் உங்களுடைய ராசி சுக்கரனோட சேர்ந்து, அதாவது திரிகோணாதிபதி புதன், சுக்கரன், சனி 3 பேரும் லாபஸ்தானத்தில். கிரேட்டஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஆனால் அதே டைமில் சூரியன் வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிடறான். சாப்பாடுக்கும் திருமணி, வண்டி, வாகனத்தில் கொஞ்சம் நிம்மதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேபி அரௌண்ட் 5 to 10% தான். உங்களுக்கு கோவம் வரலாம், தேவையில்லாம் யாராச்சும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். அதுவும் 5 to 10% தான். அதை தவிர எந்த குறையுமே சொல்ல முடியாது. 3 செவ்வாய் நீசம் கூட ராயல் தான். அப்போ இந்த 17 நாட்களில் உடம்பு மனசும் பறக்குது. குடும்பம், செல்வம், செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்குது. லைஃப் பார்ட்னரோட அருமையாக இருக்குது. குழந்தைகளுக்கு ராயலாக இருக்குது. பெயர் புகழ் மரியாதை பறக்குது. எதிரி, கடன், கவலை, நோய் எதை வேணாலும் அழிச்சிடலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை
உங்களால் ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கான துவக்கமாக இது இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பூமி இருக்குன்னா விதைக்கிறதுக்கான காலம் இதுன்னு சொல்லலாம். அப்போ மனம்ங்கிற பூமியில் நல்ல விஷயங்களை விதைச்சிருங்க, அது முளைச்சிரும். சாப்பிட்றதுக்கும் துணிமணி வண்டி வாகனம் இந்த கிரேட், திறமை அறிவு புத்திசாலித்தம் இந்த கிரேட், தொழில் கிரேட், புது வாடிக்கையாளர்களோ புது இன்வெஸ்டரோ எல்லாம் அருமையாக கிடைக்கலாம். லைஃப் பார்ட்னரோட ஒரு கூத்தும் கும்மாளமான வாழ்க்கையை வாழ்றீங்க. பிசினஸ் லைஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இந்த வாழ்க்கை முறை வந்து உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக எடுத்துட்டு போறதுக்கான காலமாக நீங்க இதை எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு போங்க உங்களுக்கு. அதாவது இந்த மாசத்துல ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு குரு பயிற்சி, குரு 2ஆம் வீட்டுல. அதாவது இந்த மே டு நெக்ஸ்ட் இயர் மே உங்க வாழ்க்கையில் லட்சியங்களை அடையறதுக்கான முதல் காலம். நீங்க ஒரு சாதாரண அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க. நீங்க எம்எல்ஏ ஆயிடலாம், எம்எல்ஏனா மந்திரி ஆயிடலாம், மந்திரினா மிகப்பெரிய கேபினட் போஸ்டிங் கிடைச்சிடலாம், லட்சம் ரூபாய் சம்பாதிக்க கோடி ரூபாய்க்கு மேல வரலாம். ஒரு பெருத்த அப்கிரேடிங்கான காலம். இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ரொம்ப பயன்படுவேன். நான் உங்க ஜாதகத்தை பார்த்தேன்னா எப்படி திட்டம் போட்டு என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் எப்படி டிராவல் பண்ண சொல்லி கொடுத்துருவேன். வி வில் ரெக்கார்ட் அவர் டிஸ்கஷன் பை வீடியோ. இதுல எனக்கு ஒரு மிகச்சிறந்த தியான முறையெல்லாம் தெரியும். நீங்க அந்த தியானத்துல கத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று வந்து நம்ம பாலாஜி பிளான் வச்சிருக்கோம். 30% ஆஃப் மெடிடேஷன் ஐ கேன் டீச் யூ. அதுல நீங்க ஒரே ஒரு இடத்துல 5 இலக்கை அடையலாம், 5 மடங்கு அடையலாம். ஒரே மாதத்தில் 100 மடங்கு உங்கள் மனது தெளிவாகவும் உறுதியும் அடைஞ்சது. லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ஜாலியா இருக்கும். எங்களை கத்துக்கிட்டவங்களா என்ன குருஜி என்னை கூப்பிட்டு எங்களோட சந்தோஷமா டிராவல் ஆகிறாங்க. கணவன் மனைவியோட வந்து எங்கிட்ட வந்து கெட் டுகெதர் பண்ணிட்டு போறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க. எனக்கு வந்து அது ஆனால் அவ்வளவு இன்வால்வ் ஆகிறதில்ல. நான் குருஜின்னு சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனால் அதே டைம்ல ஐம் கீப்பிங் எ டிஸ்டன்ஸ். நான் எங்கிட்ட ஓவர் கான்ஃபிடன்ட் கிடையாது. எங்கிட்ட வந்து நான் பெரிய ஆளு புத்திசாலி அப்படிங்கிற கிடையாது. எனக்கு வாழ தெரியுங்கிற இடத்துலயே நான் நிற்குவேன். எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் கேன் மேக் அஸ் ஃபிளாட். ஏன்னா எப்போல்லாம் நான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் ஆயிருக்கணும் அன்னைக்கெல்லாம் கடவுள் தட்டி என்னை உட்கார வச்சிருக்காரு. எனக்கு அட்லீஸ்ட் இந்த ட்ரிப் அது நான் கேஷுவலாக கடந்து போகிறேன். நிறைய பேர் ட்ரெயின் அப் பண்ணிட்டு நிறைய பேர் பணக்காரன் ஆகிட்டு நானும் பணக்காரனாக வாழ்ந்துட்டு போகிறேன். இது வந்து பாலாஜி பிளான். லக்ஷ்மி பிளான் என்னன்னாங்க உலகத்தில் பெஸ்ட் 1000 பேர் ஒருத்தர் அவங்களால மாற முடியும். வித் இயர் ஆர் 2 கிரேட்டாக மாற முடியும். இன்னொரு பிளான் வெற்றி பிளான் வச்சிருக்கேன். அது புவர் பீப்புளுக்கு. உங்களோட 10-15% உங்களை 10-15 மடங்கு, நாட் பர்சன்டேஜ், 10-15 மடங்கு உங்களை தெளிவுபடுத்திடுவேன். ஒரே மாசத்துல 4-5 ஜூம் கால் பேசலாம். 3 அல்லது 4 அல்லது 5 டெய்லி 1 hour ஜூம் கால் பேசலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்துக்கலாம். ஃப்ரீ கால். அப்படியே பேசி உங்களை மனதை தெளிவாக்கிறேன், உங்க மனதை உறுதியாக்கிறேன். ஒரே மாசத்துல 10-15 மடங்கு 2-3 மாசத்துல பணம் வந்துடும். பணம் வந்த பிறகு நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெயிக்க ஆரம்பிச்சவரை பே பண்ண பாலாஜி பிளான்ல என்ட்ராகலாம். அடுத்த ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல மிராக்கிளா மேல வருவீங்க. அதன் we can go for லக்ஷ்மி பிளான். டாப் தானே லக்ஷ்மிங்கிற உயர்ந்த இல்லையா, அதுக்கு நம்ம போகலாம். எல்லாத்தையும் அடையலாம், எல்லாத்தையும் வெற்றி அடையலாம். வெற்றி பிளான் ஆரம்பிச்சு பாலாஜி பிளான்ல போய் லக்ஷ்மி பிளான்ல முடிக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி நிறைய கற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறோம், ஃபேஸ் டைம்லாம் இப்போ போட போகிறோம். ஆல்ரெடி ஜெயிச்சவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய ஷார்ட்டெல்லாம் போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்ல நாங்கள் ஒரு டீம். எங்கள் டீம் வந்து சேர்ந்துட்டு கிரேட்டாக ஜெயிக்கிற வழி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மந்தாக ஏப்ரல் இருக்கும். ஆனால் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. முதல் 13 நாட்கள் மீடியம் பெஸ்ட். ஃபைன் நம்பளே.